பிரபஞ்சத்தை படைத்த முக்காலமும் தெரிஞ்ச ஒரு மாபெரும் சக்தி உங்ககிட்ட பேசுதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஓகே. அதாவது நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு அந்த சக்திக்கு அத்துப்படி. ஆனா அத உங்ககிட்ட சொல்ல அந்த சக்தி மறுக்கறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய முரண் இல்லையா? கரெக்ட். ஏன் தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு நான் இப்பவே சொல்லிட்டா இந்த பிரபஞ்ச நாடகத்தோட சுவாரஸ்யமே போயிடும். இந்த நாடகத்தோட விதிகளுக்கு நானும் கட்டுப்பட்டவன் தான்னு அந்த சக்தி உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ், கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துற இறைவனே விதிகளுக்கு கட்டுப்பட்டவருங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய சிந்தனை தான். நிச்சயமா. 2026ஆம் வருஷம் ஏப்ரல் மாசம் வெளியான முரளி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனித்துவமான ஆன்மீக ஆவணத்தை நான் படிச்சிட்டு இருந்தப்போ இந்த வரி என்ன அப்படியே உறைய வச்சிடுச்சு. ஓ, அந்த முரளி ஆவணம். கண்டிப்பா அது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். ஆமா. இந்த ஆவணத்துல புதைஞ்சிருக்க இது போன்ற ஆழமான உளவியல் மற்றும் தத்துவத்வாதமான விஷயங்களை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல முழுமையா பார்க்க போறோம். உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். சூப்பர். அந்த ஆரம்ப புள்ளியே இந்த ஆவணத்தோட ஒட்டுமொத்த தன்மையும் நமக்கு உணர்த்திடுது. பாத்தீங்கன்னா இது வழக்கமான ஒரு ஆன்மீக உரை கிடையாது. ஆமா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கரெக்ட். மனித உளவியலையும் பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் மிக நுட்பமா இணைக்கிற ஒரு அறிவியல்னு கூட இதை சொல்லலாம். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான காரணம் மிக ஆழமானது. அதாவது எதிர்காலத்தை ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தானே? அதேதான். எதிர்காலத்தை முன்பே கணித்து சொல்றது இந்த நாடகத்தோட இயல்பான ஓட்டத்தை சீர்குலைச்சிரும். அது மட்டும் இல்ல, மனிதர்களாகிய நாம எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா நிகழ்வுகளை எதிர்கொள்ற நம்மளோட பக்குவம் காணாம போயிடும். உண்மைதான். எல்லாமே தெரிஞ்சா ஒரு த்ரில் இருக்காது. எக்ஸாக்ட்லி. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு மாபெரும் நாடகம்னோ இறைவனே கூட அந்த நாடகத்தோட ஒரு அங்கம் தானோ இந்த ஆவணம் ஆணித்தரமா சொல்லுது. அவரும் தன்னுடைய பாத்திரத்தை விதிகளுக்கு உட்பட்டு தான் சிறப்பா நடிக்கணும். வாவ், எல்லையற்ற அதிகாரம் கொண்ட ஒரு சக்தி தன்னை ஒரு நாடகத்தோட விதிகளுக்கு உட்படுத்திக்குது அப்படின்னா அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வரம்பு இருக்குன்னு இது உணர்த்துது. கண்டிப்பா. அது ரொம்ப அழகான ஒரு பார்வை. சரி, இத நாம விரிவாக பார்ப்போம். எனக்கு இது அந்த திரைப்படங்கள்ல வர டைரக்டர் கட் நினைவை கொண்டு வருது. ஆமா, அந்த டைரக்டர் அனாலஜி இங்க ரொம்ப சரியா பொருந்தும். ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை இயக்குற ஒரு இயக்குனருக்கு படத்தோட முதல் காட்சியில் இருந்து கிளைமேக்ஸ் வரை எல்லாமே அத்துப்படி. அவரே நினைச்சாலும் கலையின் பாதியிலே பார்வையாளர்கள் கிட்ட அடுத்த சீன்ல ஹீரோ சாக போறான்னு சொல்ல மாட்டாரு இல்லையா? நிச்சயமா மாட்டாரு. ஏன்னா அந்த அதிர்ச்சியும் உணர்ச்சியும் பார்வையாளர்களை இயல்பா போய் சேரணும். கரெக்ட். ஆனா அந்த நாடகம் எவ்வளவு பெரியது அப்படிங்கறதுல தான் எனக்கு அடுத்த ஆச்சரியமே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கால சுழற்சி. ஆமா, இந்த ஒட்டுமொத்த உலக வரலாறும் புவியியலும் சரியா 5000 வருஷத்துக்கு ஒரு முறை எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு இந்த ஆவணம் சொல்லுதே. ஆமா, இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்கும். பாத்தீங்கன்னா நாம எப்பவுமே காலம் நேர்கோட்ல பயணிக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு மூவிய சுழற்சியா பாக்குது. இது மனிதர்களோட அடிப்படை அறிவியல் நம்பிக்கையே அசைக்கு பாக்குற மாதிரி இல்லையா? கண்டிப்பா. காலம் நேர்கோட்ல போகுதுங்கிற எண்ணம் தான் மனிதனை எப்பவுமே ஒரு முடிவில்லாத ஓட்டத்துக்கு தள்ளுது. மேலும் மேலும் முன்னேறணும், புதுசா கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு பதற்றத்திலேயே மனிதகுலம் வாழுது. உண்மைதான். ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. காலம் ஒரு 5000 வருட சுழற்சிங்கிற கருத்தை நம்ம உள்வாங்கும் போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றம் நிகழுது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன அது? இந்த சுழற்சியோட முடிவுல நடக்கிற பெரும் அழிவை பத்தி ஆவணம் மிக தெளிவா குறிப்பிடுது. இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கிற கோடீஸ்வரர்கள் இயற்கை சீற்றங்கள்ல இருந்தும் அணுவாயுத போர்ல இருந்தும் தப்பிக்க பூமிக்கடியில பிரம்மாண்டமான பதுங்கு குழிகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, பங்கர்ஸ் நிறைய நியூஸ்ல பாக்குறோம். கரெக்ட். ஆனா பூகம்பம் அல்லது நெருப்பு போன்று இயற்கையின் சீற்றத்திலிருந்தும் யாரும் தப்பிக்க முடியாதுனோ அந்த பழைய குகைகள் அழிக்கப்பட்டு சுரங்கங்கள் மீண்டும் இயற்கையாகவே நிரப்பப்படும்னு அவனும் சொல்லுது. வாவ், இயற்கையோட அந்த ரீசெட் பட்டனை மனிதர்களோட செல்வமோ தொழில்நுட்பமோ தடுக்க முடியாதுன்னு இது ஆணித்தரமா சொல்லுது. எக்ஸாக்ட்லி. பதுங்கு குழிகள் கூட தப்பிக்க முடியாதுங்கிறத மனிதனோட அகங்காரத்தின் மேல விழற ஒரு சம்மட்டி அடி மாதிரி தோணுது எனக்கு. ஒண்ணுதான். ஆனா இந்த 5000 வருட சுழற்சி தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா இது ஒரு பெரிய ஆசுவாசத்தை தருவதையும் என்னால உணர முடியுது. எப்படி சொல்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்
அப்படின்னு சொல்லப்படுற தகவல் பெருவெள்ளத்துல சிக்கி தவிக்கிறோம். நாளைக்கு பொருளாதாரம் என்ன ஆகுமோ, அடுத்த வருஷம் வேலை இருக்குமோங்கிற முடிவில்லாத பதற்றத்துல இருக்கும். ஆமா, ஆங்ஸைட்டி தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. அதுதான், நாளை நடப்பதை நாளை பார்ப்போம்னு இந்த ஆவணம் சொல்ற விதி ஒரு வகையான டிட்டர்மினிசம், அதாவது எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டதுங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில தான் இயங்குது அப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய நம்மளோட அதீத கற்பனைகளும் பயங்களும் அர்த்தமற்றதாகி விடுது இல்லையா? 100% உண்மை. எப்போ நீங்க நடப்பது எல்லாமே ஒரு துல்லியமான நாடகத்தின் பகுதி அப்படின்னு நம்ப தொடங்குறீங்களோ அப்போதே உங்களோட கவலைகள் பாதியா குறைஞ்சிடும். ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா. நடப்பது நடக்கும்ங்கிற இந்த மனநிலை ஒரு சோம்பேறித்தனமான நிலைப்பாடு கிடையாது. நம்மால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைச்சு வருந்துறதை தவிர்த்துட்டு நிகழ்காலத்துல நம்ம செயல்களை முழு ஈடுபாட்டோடு செய்யறதுக்கான ஒரு ஆழமான அமைதி இது தருது. அது ரொம்ப அழகான ஒரு விளக்கம். இதுதான் இந்த கால சுழற்சி தத்துவத்தோட மிகப்பெரிய உளவியல் வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, காலம் ஒரு மூடிய சுழற்சி அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம எந்த காலகட்டத்துல இருக்கோங்கிற கேள்விக்கு ஆவணம் ஒரு சுவாரஸ்யமான பதில தருது. ஆமா, அந்த இதிகாச குறியீடுகள். எக்ஸாக்ட்லி. நாம லங்கை, சீத்தை, ராவணன், அசோகவனம்ங்கிற குறியீடுகளை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். தற்போதைய உலகம் மாயையோட பிடியில இருக்கிற லங்கைனும் நாம எல்லாரும் சீத்தைகள் மாதிரி சோகவனத்துல இருக்கணும். இதுல இருந்து விடுபட்டு அசோகவனத்துக்கு போகணுங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஆன்மீக குறியீடுகள் தான். ஆனா என்ன பொறுத்தவரை இங்க ஒரு முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு புறம் பாத்தீங்கன்னா வன்முறைக்கு துளியும் இடமில்லை, அகிம்சைதான் வழின்னு ஆவணம் சொல்லுது. மறுபுறம் ராவணவதம், போர் அப்படின்னு மாபெரும் இதிகாச போர்க்கள வார்த்தைகளை பயன்படுத்துது. ஆயுதமே இல்லாத ஒரு தத்துவத்துக்கு ஏன் இவ்வளவு தீவிரமான போர்க்கள உருவகங்கள்? அது ஒரு மிகச்சிறந்த பகுப்பாய்வு. இதை நாம உளவியல் ரீதியா அணுகணும். போர்க்கள வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துது அப்படின்னா, மனித மனதுக்குள் நடக்கிற போராட்டம் ஒரு உலகப் போரை விட தீவிரமானது. ஓ, இன்டர்னல் பேட்டில். கரெக்ட். இது ஆயுதங்களை கொண்டு எதிரிகளை கொள்ற போர் கிடையாது. நமது சொந்த பலவீனங்கள், நம்மை அறியாமலேயே நம்மை இயக்கிற தீய பழக்கங்கள், அகங்காரம், கோபம் போன்ற மாயையோட பல்வேறு முகங்களுக்கு எதிரான போர். இது ரொம்ப கஷ்டமான போர் தான். ஆமா, ஒரு மனிதன் தன்னுள் இருக்கிற இருட்டை எதிர்கொள்வதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அது ஒரு யுத்தம் தான். ஆவணம் இதையே தெளிவா கேட்குது. நாம் அகிம்சையை பின்பற்றுபவர்கள், நாம் எப்படி ஆயுதம் ஏந்தி சண்டையிட முடியும் அப்படின்னு. அப்போ இந்த ராவணன், லங்கை எல்லாம் குறியீடுகள் மட்டும்தானா? நிச்சயமா. இந்த லங்கை மற்றும் ராவணன் குறியீடுகள் மனித குலத்தோட தற்போதைய உளவியல் வீழ்ச்சியையும் அதுக்கு எதிரான மனிதனோட உள்மன போராட்டத்தையும் குறிக்கிற மிக துல்லியமான உருவகங்கள். சூப்பர். நீங்க சீதையைப் போல சோகவனத்துல இருக்கீங்கன்னு உணர்வது உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவரா பார்க்கறதுக்காக இல்ல, அந்த மாயையிலிருந்து வெளியேறுவதற்கான விழிப்புணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்துறதுக்காக தான். அப்படியானா இந்த உள்மன போராட்டத்துல மனிதனால தனியா வெற்றி பெற முடியாதுங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா மாயைங்கிற எதிரி ரொம்ப தந்திரமானது. கண்டிப்பா. அதுக்காகத்தான் ஒரு வழிகாட்டி தேவைப்படுது. ஆமா, அதனாலதான் ஆவணம் ஒரு வழிகாட்டியோட அவசியத்தை வலியுறுத்துது. ஆனா அந்த வழிகாட்டி யாராக இருக்க முடியுங்கிறதுல இந்த ஆவணம் முன்வைக்கிற பார்வை என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அது நிறைய பேருக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா வழக்கம் போல இமயமலையில இருந்தோ அல்லது காடுகள்ல இருந்தோ வர்ற சாமியார்களை இது வழிகாட்டியா சொல்லல. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் போன்ற தேவர்களை கூட இது அந்த இடத்துல வைக்கல. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். மாறாக அனைத்துக்கும் அப்பாற்பட்ட பரந்தாமம் அப்படின்னு சொல்லப்படுற மேலுலகத்தில இருந்து வர்ற உருவமற்ற இறைவனை மட்டுமே அந்த உச்சக்கட்ட வழிகாட்டியா நிறுத்துது. இதுல எனக்கு எழுந்த மிகப்பெரிய வியப்பு என்னன்னா, சொல்லுங்க, அந்த இறைவன் தன்னை ஒரு கீழ்ப்படிந்த சேவகன், அதாவது ஒபீடியன்ட் சர்வெண்ட் அப்படின்னும் ஒரு வழக்கறிஞர்னும் அறிமுகப்படுத்திக்கிறது தான். அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கிற கடவுள் எப்படி ஒரு மனிதனுக்கு சேவகனா மாற முடியும்? அது அவருடைய அதிகாரத்தையே கேள்விக்குறியாக்குற மாதிரி இல்லையா? வெளிப்படையா பார்த்தா அது அப்படிதான் தோணும். ஆனா இதுதான் தலைமைத்துவத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லணும். அதாவது பீக் ஆஃப் லீடர்ஷிப். ஓ, இன்றைய நவீன உலகத்துல சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் தத்துவத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா? அதோட ஆணிவேர் இதுதான். கரெக்ட், நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனிதர்களை பாவச் செயல்களை வென்றவர்களாக மாற்றுவதற்கு அவங்கள அதிகாரத்தை காட்டி பயமுறுத்தக்கூடாது. மாறாக அன்பாலும் சேவையாலும் மட்டுமே அவங்கள மாத்த முடியுங்கிறத அந்த உயர்ந்த வழிகாட்டி அறிஞ்சிருக்கார்.
ம் அகங்காரமே இல்லாத நிலை எப்படி இருக்குங்கிறதுக்கு இறைவனே ஒரு முன்மாதிரியா செயல்படுறார். ஒரு சிறந்த வழக்கறிஞர் எப்படி சட்டத்தோட நுணுக்கங்களை பயன்படுத்தி தன் வாடிக்கையாளரை ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து காப்பாத்துவாரோ, ஆமா. அதே போல கர்ம விதிகளின் நுணுக்கங்களை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்து மாயையோட பிடியிலிருந்து அவங்கள விடுவிக்கிற வழக்கறிஞரா இறைவன் செயல்படுறார். அவர் தன்னை சேவகன்னு அழைக்கிறது அவருடைய அதிகாரத்தை குறைக்கல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனித குலத்துக்கு அவர் செய்யற தூய்மையான தியாகத்தை அது உயர்த்தி காட்டுது. வாவ், அந்த சர்வெண்ட் லீடர்ஷிப் ஒப்புமை மிக சரியா பொருந்தது. பயமுறுத்துற கடவுளை விட வழிகாட்டுற வழக்கறிஞரும் சேவை செய்யற இறைவனும் மனித மனங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கார். நிச்சயமா. சரி, வழிகாட்டி யார், எதிரி யார் அப்படிங்கறத பாத்துட்டோம். இப்போ இதையழ நம்ம அன்றாட வாழ்வில எப்படி செயல்படுத்துவதுங்கிற நடைமுறை பகுதிக்கு வருவோம். ஓகே. ஆவணம் உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள்ல மிக கடுமையான தூய்மையா வலியுறுத்துது. இறைச்சி, மது ஆகியவை முற்றிலும் தவிர்க்கப்படணும்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம உணவை சாப்பிடுறதுக்கு முன்பே யோக சக்தியின் மூலமா அதை தூய்மைப்படுத்தணுங்கிற ஒரு கருத்தையும் ஆவணம் முன்வைக்குது. ஆமா. 2026ஆம் ஆண்டோட இந்த நவீன வேகமான உலகத்துல இவ்ளோ கடுமையான உணவு மற்றும் மன தூய்மை சாத்தியமா? இது மக்களை சோர்வடை செய்யாதா? ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே. மேலோட்டமா பார்க்கும்போது இது கடுமையான கட்டுப்பாடுகளா தேவைதான். ஆனா இதோட அடிப்படை வெறும் ஒழுக்கம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது ஆற்றல், அதாவது எனர்ஜி மற்றும் அதிர்வலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓ, எனர்ஜி ஃப்ரீக்வன்சி பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். நீங்க மாயைக்கு எதிரா, அதாவது உங்க சொந்த மன பலவீனங்களுக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய உளவியல் போரை நடத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களோட மனத்தெளிவு மிக உயர்ந்த நிலையில இருக்கணும். கண்டிப்பா. உணவுங்கிறது வெறும் உடலுக்கான எரிபொருள் மட்டும் இல்ல, அது மனதையும் நேரடியா பாதிக்குது. தமோ குணத்தை அதிகரிக்கிற உணவுகள் உங்கள மாயையோட வலையில எளிதா வீழ்த்திடும். அது உண்மைதான். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுவாகிறோம்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால தான் யோக சக்தியின் மூலமா உணவை தூய்மைப்படுத்துவதை பத்தி ஆவணம் பேசுது. யோகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை உணவுக்குள்ள செலுத்துவது. அது உடலை மட்டும் இல்ல, மனதையும் தூய்மையாக்குது. வாவ். ஆவணம் இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் தூய்மையோட உச்சகட்டமா சத்தியுகத்தை பத்தி பேசுது. அந்த எதிர்கால உலகத்துல குழந்தை பிறப்பு கூட எந்த விதமான உடல் ரீதியான உறவும் இல்லாம முழுக்க முழுக்க யோக சக்தியின் மூலமே நிகழுங்கிற ஆழமான கருத்தை பதிவு செய்யுது. இது தூய்மை அப்படிங்கிறத உடல் எல்லையை தாண்டி ஒரு மாபெரும் ஆன்மீக ஆற்றலை பார்க்குற பார்வையாகும். அந்த எதிர்கால உலகத்தோட குழந்தை பிறப்பு தத்துவம் நிச்சயமா அறிவியல் மற்றும் தத்துவ ரீதியில ஒரு நீண்ட விவாதத்திற்குரிய விஷயம்தான். ஆனா தற்போதைய நடைமுறை வாழ்க்கையின் வரும்போது இந்த ஆவணத்துல என்னை கவர்ந்த ஒரு மிக எளிய ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகன் இருக்கு. எந்த ஸ்லோகன் சொல்றீங்க? ஒருவருடைய உலகியல் குடும்பத்தை ஆன்மீக குடும்பமா மாற்றுவது எப்படின்னு அது சொல்லுது. அதுக்கு பெரிய பெரிய யாகங்களோ மந்திரங்களோ தேவையில்ல. ஓ, அந்த 2 வார்த்தைகள். ஆமா, நீங்க பயன்படுத்துற 2 இனிமையான வார்த்தைகள் மற்றும் உங்களோட தூய்மையான பார்வை, அதாவது திருஷ்டி, இந்த 2 விஷயங்கள் மட்டுமே ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றிவிடும்னு இது சொல்லுது. கார்ப்பரேட் உலகத்துல நிலவர அழுத்தங்கள், குடும்பங்களுக்குள் இருக்கிற விரிசல்கள் என அனைத்திற்கும் இந்த 2 இனிமையான வார்த்தைகள் ஒரு பெரிய மருந்தா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்க சந்திக்கிற ஒரு நபர் அவர் எந்த அளவு மன அழுத்தத்தில் இருக்கார்னு உங்களுக்கு தெரியாது. உண்மைதான். யாருக்கு என்ன பிரச்சனைன்னு வெளியில தெரியாது. அந்த நேரத்துல உள்நோக்கம் இல்லாத உங்களோட தூய்மையான பார்வையும் உண்மையான அன்புடன் வெளிவர 2 வார்த்தைகளும் அவருடைய அந்த நாளையே, அவருடைய வாழ்க்கையே மாற்றிவிடலாம். இதத்தான் ஆவணம் ஒருவரின் ஆன்மீக குடும்பம் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அழகான கான்செப்ட். இவையெல்லாம் ஒன்றிணையும் போதுதான் அந்த இறுதி இலக்கம் மனிதன் அடையறான். ஆவணம் அத அதீந்திரிய சுகம் அப்படின்னு குறிப்பிடுது. ஆமா, அதீந்திரிய சுகம், அதாவது புலன்களை கடந்த இன்பம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இன்பங்கள் எல்லாமே ஸ்மார்ட் போனை ஸ்க்ரோல் செய்யறது, பிடிச்சத சாப்பிடுறதுன்னு டோபமைன் சார்ந்த தற்காலிக சுகங்களாவே இருக்கு. கரெக்ட், ஒரு ஷார்ட் டேர்ம் பிளெஷர். ஆனா இந்த அதீந்திரிய சுகம்ங்கிறது தேவர்களுக்கே கூட கிடைக்காத ஒண்ணுனும், இந்த சங்கம காலகட்டத்துல ஆன்மீக பாதையில நடக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற தனிச்சிறப்புனும் ஆவணம் சொல்றது மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியா தெரியுது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. புலன்கள் மூலமா கிடைக்கிற இன்பம் எல்லாமே ஒரு எல்லையோடு முடிஞ்சிடும். அது நிரந்தரமற்றது. ஆனா உங்க மனம் தூய்மையாகி மாயைங்கிற அந்த ராவணனை வென்று எந்த ஒரு அகங்காரமோ இல்லாம எல்லாவற்றையும் ஒரு நாடகமா பார்க்கிற மனநிலையை நீங்க எட்டும்போது
உங்களுக்குள் உருவாகிற அந்த அமைதி தான் அதீந்திரிய சுகம். அது வெளியிலிருந்து வர்றது கிடையாது, உங்களுக்குள்ளே ஒரு வற்றாத ஊற்றாக சுரப்பது. அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான பொக்கிஷம்னு இந்த முரளி ஆவணம் மிக தீர்க்கமா வலியுறுத்துது. இது உண்மையாவே நமது சிந்தனைகளை வேறொரு தளத்துக்கு எடுத்து செல்லுது. நாம இன்னைக்கு பல முக்கியமான பகுதிகளை மிக ஆழமா பார்த்திருக்கோம். காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது 5000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறாம திரும்ப திரும்ப நிகழ்ற ஒரு பிரம்மாண்டமான சுழற்சிங்கிற கருத்துல தொடங்கணும். ஆமா, அதன் பிறகு மனித குலத்தோட தற்போதைய உளவியல் நிலைய லங்கை மற்றும் சோகவனமாக குறிக்கிற உருவகங்களை ஆராய்ந்தோம். அந்த இருள்ல இருந்து நம்ம மீட்க வர்ற உயர்ந்த வழிகாட்டி ஒரு சர்வாதிகாரியா இல்லாம ஒரு வழக்கறிஞரை போலவும் கீழ்ப்படிந்த சேவகனை போலவும் வருவதிலுள்ள உளவியல் தத்துவத்தை பார்த்தோம். கரெக்ட். இறுதியாக எண்ணங்கள்லையும் உணவுலையும் தூய்மையை கடைபிடிப்பதன் மூலமா தற்காலிகமான டோபமைன் சுகங்களை தாண்டி புலன்களுக்கு அப்பாற்பட்ட அதீந்திரிய சுகத்தை எப்படி அடைவது அப்படிங்கறதையும் விவாதித்தோம். இந்த ஆழமான விவாதத்தோட மைய கருத்து நீங்க மிகச்சரியா தொகுத்துட்டீங்க. இந்த ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நீங்க ஒரு ஆன்மீக நம்பிக்கையா முழுமையா ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது தத்துவார்த்தமான ஒரு உளவியல் பார்வையா மட்டும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுல உள்ள நடைமுறை பயன்பாடுகளை நாம மறுக்க முடியாது. கண்டிப்பா. உங்களுக்கு புரியாத, உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை எதிர்கொள்ளும்போது இது ஒரு பெரிய நாடகத்தோட சிறு பகுதி அப்படின்னு நினைத்து பார்ப்பது உங்களுக்கு தரும் நிம்மதி அளப்பரியது. அதே போல உங்க சக மனிதர்களிடம் நீங்க காட்டுற தூய்மையான பார்வையும் இனிமையான வார்த்தைகளும் இன்னைக்கு உங்க சுற்றத்தை எவ்வளவு அழகா மாற்றம் கொண்டது நீங்களே சோதித்து பார்க்கலாம். மிகச் சரியான வார்த்தைகள். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்க உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறது இது ஆழமா உணர்த்துது. சரி, இந்த நீண்ட சுவாரஸ்யமான அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த உரையாடலை முடித்து வைக்கும் முன் உங்களுடைய ஆழமான சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். ஒருவேளை இந்த ஆவணம் சொல்ற மாதிரி இந்த உலகத்தோட வரலாறு எந்த ஒரு சிறு மாற்றமும் இல்லாம சரியா ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கும் அப்படியே திரும்ப திரும்ப நிகழுதுன்னு வச்சுப்போம். ஓகே. இந்த சுழற்சி முடிவிலி காலம் வரை, அதாவது இன்ஃபினிட்டி வரை மீண்டும் மீண்டும் நடக்க போதுங்கிறத நீங்க சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படின்னா உங்களோட தற்போதைய வாழ்க்கையில நீங்க செய்துகிட்டு இருக்கிற எந்த ஒரு செயலை எத்தனை முறை மீண்டும் செய்தாலும் எவ்வித சலிப்பும் இல்லாம முழு மன நிறைவோடு தொடர்ந்து செய்வீங்க. வாவ், அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. யோசித்து பாருங்க. இது உங்களோட உண்மையான மகிழ்ச்சி இது அப்படிங்கறத கண்டறிய உதவும். மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்களின் தேடல் தொடரட்டும்.